ஓம் நமோ நாராயணாய. சிறிய திருவடிகளே போற்றி. ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ மங்களமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ அஞ்சனி புத்திராய வித்மஹே வாயுகுமாராய தீமஹே தன்னோ மாருதி பிரச்சோதயாத். அன்பார்ந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண பக்த கோடிகளே, சிவபக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வருகின்ற வியாழக்கிழமையன்று 11/1/2024 குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை. அப்படிப்பட்ட திருநாளில் மகோன்னதமான வைபவம், அமாவாசை திதி அன்று நிறைந்த அமாவாசை நாள். அதைவிட சிறப்பு, எல்லாம் வல்ல கேசரி மைந்தன், அஞ்சனி புத்திரன், வாயு குமாரன், ஸ்ரீராமதூதன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய, சிறிய திருவடி என்று போற்றப்படக்கூடிய ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமி ஹனுமந்தனுடைய ஜெயந்தி அன்று மூலா நட்சத்திரம் வைபவம். மார்கழி மாதத்திலே வரக்கூடிய மூல நட்சத்திரத்தன்று தான் ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமி நிறைந்த அமாவாசையிலே பிறந்தார். ஜாதகத்தில் கூட சொல்லுவா, ஆண் மூலம் அரசாளும்னு சொல்லுவா. ஹனுமனுக்கும் ஒரு ராஜ்யம் உண்டு, மனைவி உண்டு, சேனைகள் உண்டு, பக்த கோடிகளும் உண்டு. நம்மை போல் ஹனுமன் பக்தர்கள் நிறைய பேர் இருக்கா, வெளியில் தெரியாது. மனசார வேண்டிப்பா ஸ்ரீராம நாமத்தை ஜபம் செய்வார்கள். அன்றைய தினத்திலே ஒவ்வொரு ஆஞ்சநேயருக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு சிறப்பாக எல்லா ஆலயங்களிலும் வழிபாடு நடைபெறும். அன்று காலை முதல் இரவு வரை அனுமந்தனுக்கான பக்த பஜனைகள், கோஷ்டி பாராயணம், கோட்டி ராமநாம நாமாவளி பிரபாதம் போன்றவைகள் நடைபெறும். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த அனுமந்தனுக்கு பிடித்தவைகளையும் பூஜை முறைகளையும் பற்றி பார்ப்போம். இந்த ஆண்டில் வியாழக்கிழமை என்று சொல்லப்படுகின்ற குருவாரத்திலே மங்களநாதனுடைய, மங்களநாயகன் என்று போற்றப்படக்கூடிய அனுமந்தனுக்கு ஜெயந்தி விழா வருகின்றது. அன்றைய தினம் அவருக்கு உண்டான வெண்ணெய் காப்பு, நவநீத காப்பு, நவநீதம்னா வெண்ணெய், வெண்ணெய் சாற்றி முடிந்தவர்கள் 10 ரூபாய்க்கு வெண்ணெய் வாங்கிட்டு போங்கோ. இன்னும் நிறைய முடிகிறவா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்கோ. இன்னும் நிறைய முடிகிறவா 1 கிலோ 2 கிலோ வாங்கி கொடுங்க. அது ஆஞ்சநேயருக்கு தேவையானது, ரொம்ப விசேஷமானது. அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய நவநீதம்னு சொல்லக்கூடிய வெண்ணெய். அதே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெயை திருடி உண்பார். அந்த வெண்ணெய்க்கு அத்தனை பலன், அத்தனை விஷயங்கள் இருக்கு அதில். நவநீதத்தை உண்டவருக்கு நவநீதன் போல் குழந்தை பிறக்கும். நவநீதம், நவம் என்றால் 9, நீதம் என்றால் அதிலிருந்து நீங்க பெற்ற ஒரு மாபெரும் சக்தி, நவநீத வைபவம். இப்படிலாம் நிறைய சொல்லலாம். அதை அப்படி அன்று வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி வெற்றிலை மாலை போடலாம். வெற்றி தரக்கூடியது வெற்றிலை, வெற்றி தரும் இலை வெற்றிலை. நம்ம எல்லாரும் வெத்தலை வெத்தலைங்கிறோம். நீ சினிமாவில் தான் அப்படி சொல்லிட்டா வெத்தலை வெத்தலைன்னு. நாமளும் அதே சொல்லக்கூடாது. வெற்றி தரும் மாலை வெற்றிலை மாலை. அந்த வெற்றிலை மாலை போடலாம், சார்த்தலாம் அனுமனுக்கு. திராட்சை பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, முந்திரி, திராட்சை, பாதாம், அக்ரூட்டு, செரி பழம், கடலக்காய் பழம், நவாப்பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை,
இப்படி ஏகப்பட்ட வஸ்துக்கள் அவருக்கு சார்த்தலாம். கதலி மாலை, வாழைப்பழ மாலை, நாரிகேள மாலை, தேங்கால மாலை, வடை மாலை, மாஷாபூப மாலை, மாஷாபூபம்னா வடை, சந்திராபூப மாலை, குட்டி குட்டியாக பூரி செஞ்சு பூரியில் மாலை, அது இனிப்பு பூரியாக இருக்கணும். மாஷாபூப மாலை, கனாபூப மாலை, சந்திராபூப மாலை, குட்டி குட்டி இட்லி போட்டு இட்லி வார்த்து இப்போ நெய் இட்லின்லாம் சரவண பவனில் தரால அந்த மாதிரி இட்லி பண்ணி அதை ஊசியில் கோர்த்து அந்த நெய்யாலான இட்லியை அவருக்கு மாலை போடுவாள். நான் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஆந்திரா பக்கம்லாம் நவநீத மாலையெல்லாம் உண்டு. வெண்ணெயை உருட்டிட்டு அதை மாலை மாதிரி கோர்த்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கல் மாதிரி ஆக்கி எடுத்துன்னு வந்து போடுவாள். அது மாதிரி கர்நாடகா பக்கம் இந்த இட்லி மாலை, அதுக்கு பேர் கனாபூபம்னு பேர், கனாபூப மாலை. இப்படி எல்லா விதமான மாலைகளையும் சாற்றி வழிபடுவார். வெற்றி தரும் வழிபாடு. நம்ம என்ன வேண்டி கேட்குறோமோ மங்களநாதன் ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமி அதை அருள் செய்வார். மனுஷனும் வானரமும் ஒன்று. வானரத்திலிருந்து தான் மனுஷன் வந்தான்னு அறிவியல் சொல்கிறது. அப்படி தெய்வ மனுஷ ரூபே நாம், தெய்வம் மனித ரூபத்தில் இருக்கின்றது என்பதை காட்டுகின்ற வகையிலே வானரமாக சிவபெருமான் ரூபம் எடுத்து ராமருக்காக, பெருமாளுக்காக அன்பு சேர்ப்பதற்கும் அரவணைத்து பணி செய்வதற்கும் ஆஞ்சநேயராக உருவெடுத்தார் சிவபெருமான்னு ஒரு கதை இருக்குது. இப்படி ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமியினுடைய வழிபாடுகள் மிக சிறப்பு. ஆகவே அன்றைய தினம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று மஞ்சளால் மாலை கோர்த்து போடலாம். மஞ்சளில் மாலை கட்டி போடலாம். மங்களநாதன்றதுனால விரல் மஞ்சளால் மாலை, பூசு மஞ்சளால் மாலை, புஷ்பத்தால் மாலை, வெற்றிலையால் மாலை, ஏலக்காயால் மாலை, முந்திரியால் மாலை, இப்படி எல்லா விதமான மாலைகளையும் போட்டுட்டோ. இன்னும் வடக்கெல்லாம் பார்த்தேன்னா எருக்கம்பூ மாலை போடுவா. எருக்கம் இலையிலேயே மாலை கோத்து போடுவா. நாம் எப்படி வெத்தலை மாலை போடுறோமோ அப்படி எருக்கம் இலையில மாலை ஆஞ்சநேயருக்கு. வடநாட்டிலலாம் காஜு கட்லி வச்சு கும்பிடுவா. முந்திரி கேக்குன்னு சொல்கிறோமே அதை வச்சு கும்பிடுவா. அதுதான் அங்கெல்லாம் பிரசாதமாகவே வைப்பா, எல்லாரும் விநியோகமும் பண்ணுவா. ஆனால் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா லட்டு. பீமனுக்கும் அதுவே தான் பிடிக்கும். ஏன்னா 2 பேருமே வாயு குமாரர்கள். அப்படி இந்த அனுமனுடைய வழிபாடை செய்து மகிழுங்கள். பக்தி சிரத்தையோடு ஆஞ்சநேயருக்கு உண்டான எல்லா விதமான பழங்களையும் படைத்து, எல்லா விதமான இனிப்புகளையும் படைத்து அவரிடத்திலே அன்பு பரிபாலித்து, இந்த அனுமன் ஜெயந்தி என்கின்ற நாளிலே ஸ்ரீராமநாமம் ஒரு நோட் எடுத்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதலாம். இல்லையா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாமவரானனே அப்படின்னு சொல்லின்னு இருக்கலாம். ஒரு வேர்க்கடலையாக ஒன்னொரு கிண்ணத்தில் எடுத்து போட்டு 108 108 100 10 வாட்டி சொன்னேன்னா 1000 ஆறுது. அப்புறம் ஒரு 8 வாட்டி போட்டால் 1008 வாட்டி இந்த ராமநாமத்தை சொன்னதாகவும் ஸ்ரீராம பஜனையிலும் கலந்து கொள்ளலாம். ஆஞ்சநேயர் பக்தி பாடல்களை பாடலாம். இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அன்றைக்கி பந்த சேவை கொண்டாடுவா. தெலுங்கானா பக்கம்லாம் பந்த சேவைன்னு சொல்லி வச்சுப்பா ஆஞ்சநேயருக்கு. பானகம் நீர்மோர் வைத்து வணங்குவார்கள். தயிர் சாதம் ரொம்ப முக்கியமாக வச்சு வணங்குவா அவருக்கு. அதுவும் வெண்ணையால் தாளித்த தயிர் சாதம். இப்படி நிறைய விதங்கள் உண்டு. இதை தொடர்ந்து பக்தி பிரபாதம் அப்படிங்கிறத போட போகிறேன். இப்போது இன்றைக்கி ஆஞ்சநேயருடைய சிறப்பும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சொன்னேன். இதில் இன்னொன்று சொல்லிவிடுறேன். இந்த ஒரு முகமாக இருக்கிற ஆஞ்சநேயர், அவர் கையில் ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு இருந்து ஒரு அன்னாச்சி பூ மாதிரி, அன்னாச்சி பழம் மாதிரி ஒன்று இடது கையில் வச்சுருப்பார். அதை எல்லாரும் தண்டாயுதம் தண்டாயுதம்னு நினச்சிக்கிறார். தண்டாயுதம் இல்லை. சனி பகவானை இடது காலால் மிதித்து கொண்டு வலது காலை மாமேரு மலையின் மேல் வைத்து கொண்டு
வலது கையினால் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு பறக்கும் பொழுது சௌபர்ணிகா புஷ்பம் இடையிலே அவர் இடது கையிலே இருக்கின்றது. அது தண்டாயுதம் இல்லை, சௌபர்ணிகா புஷ்பம். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடிய சௌபர்ணிகா புஷ்பம்னு சொல்லக்கூடிய சௌபர்ணிகை அந்த பூவை தான் அப்படி கையில் வச்சுட்டு இருப்பார். அது தண்டாயுதம் மாதிரி தெரியும், தண்டாயுதம் இல்லை. அந்த சௌபர்ணிகா புஷ்பம் ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு விசேஷம். அதை கொண்டு வந்து சஞ்சீவி மலையின் மேல் அப்படி வீசி மூர்ச்சையான ராமலக்ஷ்மணாதிபதிகளை எழுப்பினார் அப்படின்னு இன்னொரு கதை. இப்படி ஆஞ்சநேயருக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இன்னொரு காணொளியிலே அதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். வருகின்ற வியாழக்கிழமை என்று ஆஞ்சநேயரை வழிபட்டு அனுமன் ஜெயந்தியின் சிறப்புகளை கொண்டாடி மகிழுங்கள். எல்லாருக்கும் தமிழில் தெரிஞ்சது 5லே ஒன்றாய்த்தாவி 5லே ஒன்றை பெற்று 5லே ஒன்றாயானான்னு ஒரு பாட்டு இருக்குது, அதை சொல்லலாம். இல்லைன்னா அனுமன் சாலீசான்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லலாம். எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி அனுமனை வழிபட்டு ரொம்ப முடிஞ்சவா நிறைய பிரசாதம்லாம் பண்ணி நல்லா கும்பிடுங்க. ஒன்றுமே முடியாதவா வெறும் நீர்மோர் பானகம் வச்சு கல்கண்டு வச்சு கும்பிடுங்க. இது அனுமனுக்கு பிடித்தது. அதுவும் முடியல, என்னால் நீர்மோர் பானகம்லாம் வைக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு 5 வெத்தலையை எடுத்து வரிசையாக ஒன்று மேலே ஒன்று வச்சு அதில் ஒரு பாக்கை வச்சு அப்படியே சுற்றி நூலால் கட்டிட்டு ஒரே 5 வெத்தலையை மொத்தமாக வச்சு கட்டி ஆஞ்சநேயர் படம் இருந்தால் ஆற்றுலையே கூட அதுக்கு மாலையை போட்டு கும்பிடுங்க என்று சொல்லி அனுமன் ஜெயந்தி விழாவை கொண்டாடுங்கள். இதை தொடர்ந்து அடுத்த காலொனியிலே பக்தி பிரபாதம், பக்தி எப்படி செய்யணும், பக்தி எப்படியெல்லாம் பண்ணால் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், விளக்கு எப்படி ஏற்றணும், விளக்கு ஏற்றினா என்ன பலன், வீட்டில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றலாம், கோவிலில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றலாம், எங்கேருந்து எங்கே எடுத்துன்னு போய் எண்ணெய் ஏற்றக்கூடாது, எங்கேருந்து எங்கே எண்ணெயை எடுத்துன்னு வரக்கூடாது, தீபத்தை எங்கெல்லாம் ஏற்றணும் எங்கெல்லாம் ஏற்றக்கூடாது, எந்த திசையிலெல்லாம் ஏற்றினா என்ன பலன் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லி அனுமன் ஜெயந்தி சிறப்போடு அனைவரும் கொண்டாடி மகிழுங்கள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. அஞ்சனி புத்திராய வித்மஹே வாயு குமாராய தீமஹே தன்னோ மாருதி பிரச்சோதயாத்தே. ஸ்ரீ ஹனுமத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய் என்று சொல்லி நிறைவு பெறுகின்றேன். சர்வம் சிவமயம் சர்வம் விஷ்ணுமயம் என்று சொல்லி ஹரியும் சிவனும் ஒன்று, அது இரண்டும் ஒன்று சேர்ந்ததுதான் ராமாவதாரமும் அனுமத் அவதாரமும். அனுமன் தான் சிவபெருமான், ராமன் தான் மகாவிஷ்ணு. இவர்கள் இருவரும் சிநேகிதராக இருந்து பக்தி பரிபாலித்த அன்பு பரிபாலித்த மகோன்னதமான வழிபாடு ஸ்ரீராம ஜெயந்தியும் ஸ்ரீ அனுமத் ஜெயந்தி விழாவும். இப்போ முதல்ல மார்கழியிலே அனுமன் ஜெயந்தி வந்துடுத்தோ, அடுத்து சித்திரையிலே ராமநவமி வரும். ராமனுடைய ஜெயந்தி ராம நவமி, நவமியிலே அவர் பிறந்தார். அப்படி இதனுடைய சரித்திரங்கள் ஒன்றோடு ஒன்று அனுமன் வாளை போல் நீண்டு கொண்டே செல்லும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஓம் நமோ நாராயணா.